நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராசா அவிநாசியில் வாக்காளர்களுக்கு நன்றி கூறி சிறப்புரையாற்றினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ராசா வெற்றி பெற்றார். இதையடுத்து அவிநாசியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நிகழ்ச்சியில் பேசிய அவர், என்னை வெற்றி வேட்பாளராக்கிய அவிநாசி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் முதல்வரை சந்தித்து தாழ்த்தப்பட்ட அருந்ததியர் மக்களுக்கு பட்டா வேண்டும் என்று பேசியுள்ளதாகவும் கூறினார். மேலும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் என்னென்ன தேவையோ அதை நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். திருவண்ணாமலையில் 3 மாதமாக குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் பாலானந்தல் ஊராட்சிக்கு உட்பட்ட பாரதிபுரம் பகுதியில் சுமார் 150 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 3 மாதமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்தும் குடிநீர் வழங்க கோரியும் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருவண்ணாமலை அவலூர்பேட்டை சாலையில் அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த தகவல் அறிந்து வந்த மங்களம் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அப்பகுதி மக்கள் தற்காலிகமாகவும் மற்றும் குடிநீர் வழங்கவில்லை என்றால் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்து சாலை மறியலை கைவிட்டு சென்றனர். ஓபிசி பெண்களுக்கு அவமரியாதை செய்வதில் அமித்ஷா அவர்களின் உண்மையான நோக்கம் தெளிவாக தெரிகிறது என விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ட்வீட் செய்துள்ளார். ஆந்திராவில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவின் போது மேடையில் அமர்ந்திருந்த அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜனிடம் கோபமாக பேசும் வீடியோ ஒன்று ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. அதை டாக் செய்து விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட்டை பதிவிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, இது பெண்களுக்கு எதிரான அமித்ஷாவின் மனநிலையை வெளிப்படுத்துகிறது எனவும் அவர் பெண்களை மதிக்காமல் அவமதிப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். ஓபிசி பெண்களை அவமரியாதை செய்வதில் அவர்களின் உண்மையான நோக்கம் தெளிவாக தெரிகிறது என்றும் அமித்ஷா பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் சரத்குமார் கட்சி நிர்வாகியின் மகன் திருமண வரவேற்பில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் முன்னாள் சமத்துவ மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகி மகாலிங்கம் மகன் ராஜாவின் வரவேற்பு நிகழ்ச்சியில் நடிகர் சரத்குமார் கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் நடிகர் சரத்குமாருடன் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.